ஹலோ லவ் ட்ராவல் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அதே இடத்துக்கு தான் இப்போ மறுபடியும் போக போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்னேகதீரம் பீச் விச் இஸ் இன் கேரளா நியர்பை த்ரிஷூர். எதுக்காக மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கியாரா இஸ் ஃபாண்ட் ஆஃப் பீச். அவளுக்கு வந்து பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் காமிச்சிட்டு ஆன் தி வேல மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கோவைப்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி யார் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசெல்ஃப், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி இருக்கா, கியாரா இருக்கா, அப்புறம் ஆன்ட்டி இருக்காங்க, அண்ட் தென் ஸ்ருதி சிஸ்டர் அண்ட் பூபு. ஹாய். ஸோ திஸ் இஸ் த க்ரூ. நாங்கள் தான் வந்து போகிறோம். இந்த உள்ள ஐட்டம்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹலோ கியாரா. ஹாய். எங்கே போகிறோம்? பீச்சுக்கா? எஸ். ஸோ சொன்ன மாதிரி பீச்சுக்கு தான் போகிறோம். லைக் ஐ வில் கண்டினியூ த vlog on the way. ஸோ கேஸ், இப்போ வந்து நம்ம கேரளா என்ட்ரு ஆயாச்சு. ஸோ த லேண்ட் ஆஃப் டிராஃபிக் ஃபைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆப் வந்து டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் கேமரா லிமிட் 90. ஸோ சொல்லுது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேமரா, அதாவது எங்கெல்லாம் வந்து ஸ்பீட் கேமரா இருக்குது அப்படின்ட்டு வந்து ரேடார் பாட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வந்து நமக்கு எங்கெங்கே கேமரா இருக்குது, ஸ்பீட் லிமிட்னா எல்லாமே சொல்லிடும். நான் அதை யூஸ் பண்ணி தான் எப்போவுமே கேரளா போயிட்டுருக்கேன். இருந்தாலுமே 2-3 ஃபைன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேம்ப் பக்கத்தில் வரப்போ நமக்கு இந்த பீப் சவுண்டு கேட்கும். ஓகே, இப்போ கேமரா வந்து நான் க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்குமே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நத்திங் மச். அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னி மேபி ஒரு 1.5 hours அதுக்குள்ளே ரீச் ஆகிடுவோம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் கேரளா வரீங்க அப்படின்னா ஹெவி வெஹிக்கிளாக இருந்தால் லெஃப்ட் லேன் தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா 1000 rupees ஸ்பாட் ஃபைன் உங்களுக்கு இருக்குது. அது இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து இன்டிமேட் பண்ணதில்லை. பட் இப்போ வந்து நிறையா இடத்துல சைன் போர்டு வச்சுருக்காங்க, விச் இஸ் வெரி குட். நான் லாஸ்ட் டைம் கொல்லம் வந்துட்டு போனப்போ அந்த சைன் போர்ட்ஸ்லாம் இல்லை, பட் இப்போ வச்சுருக்காங்க. அதனால் இன்கேஸ் யூ ஆர் அ ஹெவி டிரைவர் அப்படின்னா ப்ளீஸ் கீப் த லெஃப்ட் லேன். ஸோ ஆன் த வே. வெயில் நல்லாவே இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் இப்போ ஹெவியாக தான் இருக்குது. கேரளா சொல்லவே வேணாம், அதுவும் சூப்பராக இருக்குது. போனோம் போயிட்டு ரிவ்யூ கண்டினியூ. ஸோ கைஸ், இப்போ வந்து டைம் வந்து ஒரு 1:45 ஆச்சு. நாங்கள் வந்து ஒரு 1லேருந்தே வந்து எங்கேயாச்சும் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நிறையா கடை வந்து தேடிட்டே இருந்தோம். எல்லா கடையுமே வந்து க்ளோஸ்டாகவே இருந்துச்சு. என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக வந்து திரிஷூர் மெயினில் தான் தேடணும். எல்லா கடையுமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல கேட்டப்போ இன்றைக்கி வந்து பந்த் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த வியாபாரிகள் அண்ட் விவசாயிகள் சேர்ந்து ஏதோ பந்த் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு கார் நிற்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் காரில் துணியெல்லாம் போட்டு மறைஞ்சு போய் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த காரில் தான் வந்து பிரியாணி விற்றுட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி 80 rupees. நல்லா இருந்துச்சு. நான் 4 பிரியாணி 4 பேர் இருக்கனால 4 கேட்டோம். பட் 3 தான் இருந்துச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை. இங்கே விட்டுட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயுமே கடை இல்லை. அதனால் வந்து 3 பிரியாணி வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாருமே. இனி வந்து போகணும். எனக்கு தெரிஞ்சு இனி வந்து ஒரு 23 kilometers இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்குது இந்த ரோட் சைடு நிறையா. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி வடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் இருக்குது இங்கெல்லாம். ஸோ லஞ்ச் வந்து எங்கேயுமே இல்லை. கிடச்ச இடத்துல சாப்பிட்ருக்கோம். ஓகே, நமக்கு என்ன கிடைக்குமோ, ஏன்னா ட்ராவலிங் டைமில் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எங்கே என்ன கிடைக்குமோ அதெல்லாம் சாப்பிட்ணும். கேரளா வரப்போ இதுதான் பிரச்சனை. நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வரும்போது நமக்கு அதர் ஸ்டேட் என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்கிறப்போ இந்த மாதிரி மாட்டிக்கும். எனிஹவ் நம்ம வந்து ப்ரெட்ஸோ இல்லை கேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது நம்ம கையில். எங்ககிட்ட வந்து பட்டர் மில்க் இருந்துச்சு, வாட்டர் இருந்துச்சு, பட் ஃபுட்டு மாதிரி எதுவுமே இல்லை. வி வில் கீப் இன் மைண்ட் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது. ஓகே கைஸ், நான் இன்னும் ஒரு 23 kilometers இருக்குது. போயிட்டு பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மக்களே, இதுதான் வந்து பூபு, ஸ்ருதியோட அக்காவோட டாட்டர். ஹாய் சொல்லு பூபு. இங்கே பாரு. ஹாய். அடிக்கிற வெயிலில் எதுக்கடா கேமரா காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பா. ஸோ ஓகே, உள்ளே போகலாமா காருக்குள்ள? ஸோ கியாரா இருக்கா. கியாரா ஹாய். கியாரா, ஸ்ருதி அம்மா, ஆன்ட்டி, சிசி எல்லாருமே இருக்காங்க. எப்படி இருந்துச்சு பிரியாணி? நல்லா இருந்துச்சா? மோசம் இல்லை, பரவாயில்ல. இல்லையா, ட்ராவலிங் பண்ணுறப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கியாரா, சிக்கன் நல்லா இருந்துச்சா? என்ன குடிக்கிறீங்க? பட்டர் மில்கா? அப்படிங்கப்போ. பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். பீச்சுக்கு போயிட்டு பார்க்கலாம் சொல்லிடு. ஓகே பாய் சொல்லு பூபு. பாய்.
கைஸ் இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:15 ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். இடையில சில பல பிரச்சனைகள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அந்த வீடியோலாம். ஸோ ஆல்ரெடி வெயில் வேறு, இதெல்லாம் அப்படியே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே வந்துவிட்டோம். ஸோ இதோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். நான் சொல்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பார்க்கிங் வந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம். நீங்கள் அப்படியே இதில் ரைட் எடுத்துருங்க. ரைட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். இதில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வ்டாக இருக்கும். அதாவது இந்த பப்ளிக்கோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பீச் தான் ஃபுல்லாக. இங்கேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் பீச் தான் ஃபுல்லாக. அதனால் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் ப்ரைவேட்டாக ரிசர்வ்டாக இருக்கலாம். அதனால் நீங்கள் முன்னாடியே காரை பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேவும் பண்ணணும். ப்ளஸ் க்ரௌடு தான், ஒரு 50 பேர் 100 பேர் எவ்வளோ இருந்தாலும் அவங்க கூட நீங்களும் ஒருத்தங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இப்படி போவோம் இந்த ரோட்டில், அப்படியே கோஸ்டல் ஏரியாலே இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பீச் தான் ஃபுல்லாக, சி லெஃப்ட்டில் அரேபியன் சி தான் இருக்குது. நம்ம அப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நமக்கு ரிசர்வ்டான அந்த ஏரியா வந்துடும். நான் அப்படியே போகிறேன், போயிட்டு இடத்துல நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க் பண்ணுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்கு அந்த சைடில். கேரா பீச் எங்கடா இருக்கு? அதான் ஹாய் சொல்லு இங்கே எல்லாத்துக்கும் வீடியோவில் ஹாய் சொல்லு. பீச்சுக்கு வாங்க சொல்லு. வாங்க பீச்சுக்கு ஜாலி பண்ணலாம். வாவ் சூப்பர். இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது கைஸ். நீங்களாம் வந்து ஸ்டே பண்ணணுன்னா இங்கெல்லாம் நிறைய வீடு இருக்குது, நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பீச் கவர் பண்ணலாம். அப்படியே அடுத்த நாள் சாவக்காடு அப்படியே நியர்பை இருக்க ஏரியாஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போகலாம். நல்லா இருக்கும். இங்கே நம்ம அப்படியே ஒரு பார்க்கிங் தான் தேடிட்டு இருக்கோம் எங்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்தால் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அங்கே விட இங்கே கொஞ்சம் நல்லா ரிசர்வ்டாக தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவாக இருக்கும். அது உங்களுக்கு மெயினுக்கும் இங்கேயுமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இல்லை, நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யார் நீங்கள் பீச்சுக்கு வந்தாலும் மறக்காமல் மெயின் பார்க்கிங்கில் போடாமல் கொஞ்சம் தூரம் உள்ளே வாங்க. வந்தீங்கன்னா தான் தெரியும் வேறு லெவலில் ஃபுல்லாக கோகோனட் ட்ரீஸ் தான் இருக்குது. வாவ். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் போய் நிப்பாட்டி இருந்தோம். நாங்கள் போகிறோம். ஏமா பீச்சுக்கு போகணுமா? போகலாம், பீச்சுக்கு தான் போகிறோம். நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் நம்ம பீச் காமிச்சிட்டு நம்ம அப்படியே போவோம். சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லுங்கள், யார்கிட்ட ஏதாச்சும் சொல்லுங்கள் வீடியோவில். பீச் சூப்பராக இருக்குது சொல்லியிருக்கேன். விக்கி பீச்சுக்கு போனோம். வேவ்ஸ் பாரு எப்படி வருதுன்னு பீச்சில். வேவ்ஸ் சன்லைட் அதான் நம்ம ஸோ ஃபைனலாக வந்து ஸ்னேகதீரம் பீச்சுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் எங்கே பார்க் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல தான் பார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாறி பார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து தான் அந்த இடத்துல பார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்ககிட்ட யாருமே சொல்லலை இந்த இடம் வந்து வண்டி நிப்பாட்டினா உள்ளே போயிடும்ட்டு. கார் வந்து உள்ளே ஒரு 1/2 ஃபீட்டுக்கு உள்ளே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் புஷ் பண்ணி, நம்மளுக்கு 4x4 கிடையாது இல்லையா, அதனால் புஷ் பண்ணி தான் வெளியே எடுத்தோம். லாஸ்ட் என்னோடய ஸ்னேகதீரம் vlogல பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பிட்டு மட்டும் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த டைம் உஷாராக வந்து வண்டியை வெளியே நிப்பாட்டிட்டோம். ஸோ அங்கே தான் போனோம். லாஸ்ட் டைமும் அந்த டென்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு கீழே கொண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஜாலியாக விளையாண்டோம். ஸோ எல்லோரும் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஜூஸோ இல்லை ஏதாச்சும் ஐஸ்கிரீம் மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ருதியும் யாரும் ஃபீல் பண்ணாங்க. அதனால் அங்கே போயிட்டு தான் அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க கடைக்கு, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே. ஸோ வந்துருக்காங்க. என்ன வாங்குறீங்க நீங்கள்? ஐஸ்கிரீமா? ஸோ இங்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எக்கு, சமோசா எல்லாமே இருக்குது. கப்பா இருக்குது. நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்போம். சோடா இல்லை சர்பத் அந்த மாதிரி. இந்த ஹோட்டல் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ ஹோட்டல். எஸ், இட்ஸ் அ ஹோட்டல். கேரா என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா? என்ன ஐஸ்கிரீம் வேணும்? கார்னெட்டோவா? ஓகே. ஒரு சாக்லேட் அது சார். என்னது ஐஸ்கிரீமா? கையில் என்னது? சுதியம் என்ன பண்ணுறா? அப்போட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாமல் நாக்கிட்டேன். இல்லை இன்னொன்று இருக்குது, அது செகண்ட் ஐஸ்கிரீமு. சூப்பர். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எல்லாம்? பழம்பொரி. ஆண்டி
அப்படியா? பூபுக்கு என்ன வேணும்? பழம்பொடி வேணுமா? பழம்பொடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. என்ன கொண்டா நீ தான் ஒன்று சாப்பிட்டீல. கையில் தெருவில. சரி 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 வாங்கிக்கோ, அம்மா கொடுப்பா வாங்கிக்கோ. சரியில்லை என்ன குடு, நீ சாப்பிட்டீங்கன்னா அப்போ அவளுக்கு கொடுக்கணும்ல. என்ஜாய் பண்ணு மக்களே. இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஹாய் பூபு, வா ஓடு 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 பீச்சுக்கு ஓடு. வா போகலாம், வா வா. ஓகே, லாஸ்ட் டைம் இங்கே வந்தோமோ அதே இடத்துக்கு தான் இந்த டைமும் வந்திருக்கோம். பட் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். லாஸ்ட் டைம் நான் லாங் ஹேர் வச்சுருந்தேன், இப்போ வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் ஹேர் வச்சுருக்கேன். கியாரா வந்து அப்போ 7 months ஓல்டு இருந்தால், இப்போது அவளுக்கு 7 months இல்லை, மேபி ஒரு 8 months 9 months இருக்கும். இப்போ அவளுக்கு 2 years and 3 months ஆச்சு. இப்போ வந்து அவள் ரொம்பவே நல்லா ஷி க்ரோன் அப் அண்ட் அவளுக்கு ஷி வாண்டட் டு ப்ளே இன் பீச். அதுதான் அவளுக்கு வந்து தண்ணினா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்தப்போ செம்மையாக இங்கே விளையாண்டா. இப்போ வந்து அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுறா. அதனால் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தா பீச் போகணுன்ட்டு. சரி இந்த டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அப்படியே ஃபேமிலியோடு வந்தோம். வா சூப்பராக இருக்குங்க. ஏதோ வந்தோன்னா அவங்களாம் வந்து அதாவது இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? பேஸ் கேம்பா இல்லை? சரிவா கேரளா போகலாம், நம்ம போய் பீச்சில் விளையாடலாம். வரலையா? ஓடியா 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 ஓடியா. ஏ பாய் சொல்லிட்டு வசதியம்மாக்கு பாய். நாங்கள் பீச்சுக்கு போகிறோம் சொல்லு. பா பா. ஏ ஏ ஏ அப்படியே போங்க போங்க, முன்னாடி போங்க, பாப்பா பின்னாடி வரேன். கேரா அங்கே போட் வருது பாத்தியா? ரோ 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 எ போட். ஏ போதும் போதும் போதும், பின்னாடி வாங்க போதும். அங்கே நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே நில்லுங்க, பாப்பா நிற்கிறீங்க. ஏ தண்ணி வருது 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 வருது. ஏ நல்லா இருக்கா? எங்கே ஓடுறீங்க? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எங்கே வந்திருக்கோம் நம்ம? பீச்சுக்கு. ஏ அம்மாடி 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 வருது 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 வருது. ஓடு 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 ஓடு. சூப்பருங்க. லைக் இதுக்காக தான் நாங்கள் வந்தோம். லைக் வி வாண்டட் ஹர் டு என்ஜாய். நிஜமாலுமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நாங்கள் வி வில் ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் ஐ வில் கண்டினியூ த vlog. ஸ்னேகதீரம் பீச்சில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப தனியாக இருக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த சைடு அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸுக்கு யாருமே இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு யாருமே இல்லை. ரொம்ப அப்படியே வேக்கண்ட்டாக இருக்குது. நாங்கள் தான் இருக்கோம், அதான் சுற்றி அங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன். ஏதோ ஆன்ட்டி பூபு ஷீட்டு அண்ட் அப்பு எல்லாம் இங்கே இருக்காங்க. ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் போட்டில். ஸோ அதனால் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏதோ பார்த்தீங்களா போட் எடுத்துகிட்டு போகிறாங்க. வா இப்படி தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கி சாப்பிட்டுறோம் கடையில். ஜஸ்ட் ஒரு கிலோ 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வாங்கிடுறோம். பட் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள், போயிட்டு இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்து. ஃபைன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்லைங்களா? இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே இல்லை, லிட்ரலி எதுவுமே பண்ண முடியாது. சும்மா இருக்கலாம், ஒரு கவுச் பொட்டேட்டோவாக இருந்து என்ன பண்ண போகிறோம். பட் நானே அப்படி தான், நானே வந்து வீட்டுக்கு போனால் அப்படியே சோஃபாவில் உட்காந்தது தான். பட் எப்போல்லாம் டைம் கிடைக்கோ ஐ வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். இப்போ வந்து கேராவும் வந்தனால லைக் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆஸ் அ ஃபேமிலி. கேராவும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு லிரிக் தமிழ் மூவியில் இருக்கும், கூட்டைத்தான் தாண்டா விட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை அப்படின்ட்டு. ரொம்பவே உண்மை. தயவு செஞ்சு விட்டுட்டு வெளியே வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஜாலி பண்ணுங்கள். சாகிறப்போ மெமரிஸ் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாருமே. பாருங்கள், வா அவங்க வந்து மீனை வந்து எடுக்கிறாங்க அந்த நெட்டில் இருந்து.
வந்து அவங்க எடுக்கிறாங்க. இது என்ன ஃபிஷ் ஆண்டி இது? மத்தி மீன் தானா? இல்லை எல்லோ கலரில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ கேஸ் இதுதான் வந்து மத்தி மீனா. ஸோ நமக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வரும்போது அதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது. வாவ், அப்படியே கடலில் பிடிச்சி இதான் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. நிப்பாட்டினோன்னே நாங்கள் வெயிட்டுக்கு வாங்கிட்டு போக முடியுமான்னு தெரியல, கேட்டுட்ருக்கோம். ஏன்னா ஐஸ் போடணும் வெளியே கொண்டு வந்து, இல்லைன்னா வந்து அது கெட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம் எடுத்துகிட்டு போக முடியுமா இல்லையான்ட்டு. ஆன்டி பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீயும் போறியா மீன் பிடிக்க? நம்ம குடும்பத்தில் ஒரு மீன் பிடி, நீ வந்துடு. அப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போபோ உட்காந்துக்கோ. அப்போ ஏ சூப்பரா. போதும் போதும் போதும், அங்கேயே இருங்க, வரக்கூடாது உள்ள. ஐயோ ஏன் சூப்பரா இருக்கா? நீங்க அப்ப இங்க வா, பாப்பாட்டு வா, பாப்பாட்டு வா, வா. ஓடியா 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 ஓடியா. ஓடி, போதும் 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 போதும். என்ன பண்றீங்க கேரா? பீச்சில் விளையாடுறீங்களா? சூப்பரா. வாவ், போபோ போபோ. Wow, enjoying. Ladies, ladies. ஸோ கைஸ் இப்போ வந்து நான் என்னோடய ஸ்விம்மிங் அவுட்ஃபிட்டுக்கு மாறிட்டேன். ஸோ ட்ரை ஃபிட் போட்டாச்சு. இனி வந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணியில். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் காட்டுறேன். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. வாவ், சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ யாருமே இல்லைங்க பீச்சில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருமே இல்லை. நாங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் ரியலி குட். இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் அப்டேட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபிஷ் காமிச்சேன் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷு வந்து ஆன்ட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ என்ன ப்ரைஸ்ன்னு நான் கேட்கல, ஏன்னா நான் அவங்க அங்கே நின்றுருக்காங்க, போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்கணும். கேட்டுட்டு முடிஞ்சால் நான் வ்ளாகில் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாம் கிடச்சிச்சின்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது, அப்போவே வாங்கிவிட்டேன். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே பிடிக்கிற ஃபிஷ் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு மினிமம் 3 to 5 days ஆகும் அப்படின்றாங்க. என்னங்க லைக் ஒரு 3 மணி நேரம் ட்ராவலிங் தான் இங்கேருந்து. பட் ஆனால் வந்து அவங்க இங்கே பிடிக்கிற ஃபிஷ் நமக்கு அங்கே வரதுக்கு அவ்வளோ டிலே ஆகுது. மேபி சம் ப்ரோட்டோகால்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்குதோ அப்போலாம் மறக்காமல் நம்ம வாங்கிடணும். நாங்களும் வாங்கிட்டோம். வா வா வா,
டைகர் கமான். கேர கால் எங்க? கேர கால் காணோம். கேர கால் யாரோ புதைச்சி வச்சுட்டாங்க. கமான் கமான் டைகர், எந்திரி மேலே வா. எஸ் 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 கமான். வரமாட்டேங்குதா? சரி விட்டுட்டு வா, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். விட்டுட்டு வாங்க கேராவை. கேரா இங்கே இருந்துக்கோ, மீன் பிடிச்சி உயில் வாழ்ந்துக்கோ. ஆண்டி என்ன மீன்லாம் வாங்கினீங்க? மத்தி கோரா அது ரெண்டும் தான் இருந்துச்சு. மத்தியும் கோராவுமா? மத்தி எவ்வளோ? மத்தி அவன் 100 ரூபாய், கோரா ரெண்டும் சேர்த்து 100 ரூபாய், பின்னியும் 200 ரூபாய்க்கு. ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா? ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கலரே வேற, எல்லோ கலராக இருக்கு. நம்ம அங்கே கொண்டு வருவது பிளாக் ஆயிருது இல்லை. ஓகே ஓகே, நல்லா எல்லோ கலராக இருக்கு. அப்போ நாளைக்கு மீன் குழம்பு தான் வீட்டில். ஆமாம், தமிழ்நாட்டு ஸ்டைலில் வைங்க. மீன் ஃப்ரை. சரி. மண்ணு ஓ, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஸோ கைஸ், ட்ரிப் ஹேஸ் கம் டு அன் எண்ட். பட் ஆனால் வந்து இந்த ட்ரிப்பை வந்து வேறு லெவலில் எண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சன்செட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது வியூ, வேறு மாதிரி இருக்குது நிஜமாலுமே. நான் உங்களுக்கும் காட்டுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் சன்னு. ஸோ எந்த அளவுக்கு வியூ இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இன்னும் க்ரௌடு வரல. இவன் டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 o'clock ஆகிருக்கும். பட் யாருமே இன்னும் இல்லை பெருசாக க்ரௌடு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வியூவெலாம் இருந்தால் வேணும் நமக்கு. ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறப்போ வீட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா தான் லைக் இட் வில் பி ஆசம். சூப்பராக இருக்குது. ட்ரைபாட் கொண்டு வரல, இல்லைனா கூட நான் டைம் லேப்ஸ் போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடுவேன். கையில் ரொம்ப வலிக்கும் இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா. எந்த அளவுக்கு காட்ட முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வந்து சன்செட் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம இப்போவே உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு முடிச்சிடும். சரி, இந்த ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சு? சரி உங்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு எங்கள் கூட வந்திருக்கீங்க, இந்த பீச்சுக்கும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே, கேரா எல்லா ஃபேமிலியோட இருந்தனால நானும் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ நீ என்ன சொல்கிற ஸ்ருதி, எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? ஹவ் வாஸ் இட்? ஃபேமிலியோட இந்த தடவை வந்திருக்கோம். அப்புறம் பீச் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். தென் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். அண்ட் அதான் பீச் எப்போவுமே போர் அடிக்காத ஒரு விஷயம்னால எப்போவுமே அதுவும் கிட்ஸுக்கும் ஜாலியாக நம்ம ஃப்ரீயாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் விளையாட விடலாம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, கேரா நீங்கள் சொல்லுங்கள், பீச் எப்படி இருந்துச்சு? சொல்லு, பீச் எப்படி இருந்துச்சு? பீச்சில் என்ன பண்ணீங்க அப்போ இன்னைக்கு? சாக்லேட் சாப்பிட்டீங்களா? ஐஸ்கிரீம் காய்ச்சி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஓகே, பீச்சில் விளையாண்டீங்களா இன்னைக்கு? எப்படி விளையாண்டீங்க பீச்சில்? அதோட எப்படி விளையாண்டீங்க? இங்கே பாருங்க, எப்படி விளையாண்டீங்க? அப்படி விளையாண்டீங்களா? பக்கெட்ல தண்ணி எடுத்து தலையில ஊத்தி விளையாடுங்க. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் போட்டு காட்டுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஓகேவா? I love beach பண்ணு. நீங்களும் பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். ஐயோ, சன்செட் ஆகுது பாருங்க கைஸ். ஸோ வந்து ஹாஃப் சன் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இனி கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஹரைசான் வந்து கீழே இருக்குது. வா, வேற லெவலில் இருக்குது. ஸோ ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஓகே, இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் என்னோட பேரக்குட்டிகளோட வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணேன். யாராவது அப்புறம் மீன் வேறு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தாங்க போட்டில். ஓகே, அதையும் வாங்கினேன். ஸோ நானும் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன் இவங்களோட சேர்ந்து. ஃபேமிலியாக வந்து எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஐ லவ் பீயிங் வித் தம். ஸோ இவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வி லவ்ட் திஸ் பிளேஸ். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த இடம். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வி வில் விசிட் ஸ்னேகதீரம் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. லைக் நீங்களும் மறக்காமல் வந்து பாருங்கள்.
எங்கே போகணும்? பீச்சில் ஆல்ரெடி செம்மையாக குளிச்சாச்சு மேடம், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருப்பேன், மறுபடியும் பீச்சுக்கு போகணுன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே கைஸ். ஸோ சன்செட் ஆயிடுச்சு, காணவில்லை, சன்செட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், until next video, it is Vicky signing off. Love from Love.